ஏ குட்டியம்மா இங்கே என்னத்தை பறக்கிற? எவ்வளோ மோப்பம் முடிச்சுக்கிருக்கவா போவோம். அவன் குப்பையை பறக்கி வாங்கடா. வாங்கடா, அம்மாக்குள்ளே மேட்சால் இருக்கடா. இது என்னடா மேட்சா முடியா கைப்பாலே? நீ தான் கடைசி வாரம் இன்றைக்கி என்னமோ லேட்டு உமிச்சே இறங்கு. இங்கே ஒரு சரிக்கிட்டே போகிறா ஒரு முன்னாடி நீங்களும் கரடி போகிற தலைமை அமைச்சிருக்கு. எப்பயும் இன்றைக்கி தென்னாவட்டு போவாங்க. இன்னைக்கு தென்னாவட்டு பின்னாடி இருக்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் நம்ம லேட்டு. நம்ம கொஞ்சம் அப்படி பையாப்பிலே போவோம். நாளைக்கு தான் மாட்டு பொங்கல். இன்றைக்கி அந்த அளவுக்கு இருக்காது. நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சுற்றி ரெடியாக கட்டிடுவாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். வாங்க, இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போச்சு. நேற்று இதே மாதிரி நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேட் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. திடீர்னு அப்புறம் 11 மணிக்கு மேலேருந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்க, இன்னும் மழை அவ்வளோதாங்க வெறிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. வெயில் அடிச்சிடும் அப்படியா? என்ன இன்றைக்கி என்னமோ ரொம்ப பின்னாடியே போகிறிய பார்த்தியா? எத்தனை நாய் பார்த்தியா கரையில்? எல்லாம் கடைசியில் வர டார்கெட் பண்ணுறதுக்கு தான். என்ன தெரிஞ்சு ஒன்று இதில் நல்ல நாய் இருக்குது, ஒன்று கெட்ட நாய் இருக்குது. நம்ம தான் உஷாராக பார்க்கணும். வாங்கடா, நாயை பார்த்தது போதும். ஒரு நாய் வேடிக்கை பார்த்தா மொத்தமாக அப்படி நின்று பார்த்துருவாங்க. நடையை கட்டுக்கடா, லேட்டாகி போச்சு. கரடி தண்ணி நல்லா குடிச்சுங்க. மதியத்துக்கு மேலே கலக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லீவா, 4 நாள் தண்ணி செத்து பொழைச்சிரும். நல்லா குடிச்சிக்க. ஆனால் கொஞ்சம் சின்னதாக உள்ள மீன் இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இல்லைங்க, பிடிச்சிட்டாங்க. தண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ குடித்தா தான் உண்டு. சாயந்தரம் தண்ணிக்கு வர முடியாது. வந்தாலும் எப்படி இருக்க போகுது? இப்போயே க்ரீன் கலரில் ஒரு மாதிரி கலர் மாறிச்சு பார்த்தீங்களா? இருக்க புள்ளிமான், இப்போல்லாம் நீயா இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிற. நீ எடுக்கிற முடிவு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. தண்ணி இருக்கிற இடம்லாம் அங்கிட்ட இருக்கிறீங்க. நல்லா குடிச்சிக்கிருக்காங்க. இப்போ தான் கிளம்பிட்டாங்க. தண்ணி குடிக்கிறவங்களையும் பாதியில் எடுத்து ஓடி போயிடுறா. புள்ளிமானு இந்த பண்ண மரம் இருக்காளே. இன்றைக்கி எவனுக்கு பசி இல்லை. நேற்று நல்லா மேய்ஞ்சிட்டாங்க. சாரில் விழுந்தாலும் என்கிட்டும் சாயந்தரம் கொஞ்சம் நல்லா மேய்ஞ்சிட்டு அப்புறம் போனதால பசி எடுக்கல. இல்லாட்டினா என்னாரா அக்கக்கா பறந்துருப்பாங்களே. நான் தெனாவிட்டுன்ட்ட தெனாவிட்டு ஒன்றும் இல்லை. அங்கிட்டலாம் இது நாயே இருக்காது. வா, அவங்க முன்னாடி போகிறாங்க. அம்புட்டு சாரம் விழுந்துச்சிங்களே. தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு ஈரம் இல்லைங்க. சும்மா வெறும் சாரெலாம் விழுந்துட்டு இப்படியே காலையில் ஒரு பனி விழுந்துச்சு. அப்படியே வெம்பா பாஞ்சிக்கிருந்துச்சுங்க, சரியான வெம்பா. இன்னும் போகிறீங்க அப்படி திகச்சு நின்றுக்கிறீங்க. நடங்கடா, ஒரு பக்கமாக போங்கடா. சின்ன வலிச்சே வா, சின்ன வலிச்சே. உங்கள்கிட்ட பரவாயில்ல, தத்தக்கா நடந்து வந்துடுறா. இப்படியே காலையில் செம்ம பனிங்க. நல்லா வெம்பா பாஞ்சு பனி விழுந்துச்சு. நினச்சேன் சரி இன்னும் கொஞ்சம் லேட்டாக பற்றிக்கிட்டு, அதனால தான் எனக்கு திருமூலம் போய் குட்டிகள் எல்லாத்துக்கும் இந்த லிவர் டானிக்கை பூச்சி மரத்தெல்லாம் வாங்கியாச்சு. நான் தை பிறந்தாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி சாரில் ஆகாத சாரை விழுந்துச்சா, அதுக்கு எப்படியும் கழி வாங்கிட்டு இப்பயே போட்டு வச்சுக்கிறோம்னு நீ போய் வந்துட்டு வரக்குள்ளேயும் 11 மணி ஆகிப்போச்சு. இன்னும் புளிய மரம் வந்து அப்படி உள்ளே நின்றுக்கிட்டீங்க. நிழலுக்கு அவ்வளோ வெயில் அடிக்கையா? நேற்று ஃபுல்லாக வெயில் இல்லாமல் கடந்தா இன்றைக்கி படுத்துட்டாங்க. ஏத்தேன் டேய், என்ன படுத்துட்டீங்க? குள்ளநரியே, அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்து தான் வந்தீங்களா? கண்ணு பைய நல்லா வருவீங்களா? இன்ன வரைக்கும் படுத்து கிடந்தீங்க. பசியில் பற்றிக்க லேட்டாக போச்சுன்னு வந்தீங்க. இங்கே வந்து படுத்துக்கிருக்காங்க. சரி வாங்கடா, அங்கிட்டு போங்கடா. இந்த குரூப்பு என்னடாண்டா பசியில் பறக்குது. அந்த குரூப்பு என்னடாண்டா முள்ளுக்குள்ளே படுத்துக்கிச்சு. நம்ம கருப்பு கடை அங்கே போய் இன்னொரு கடை கூட சண்டை போட்டுக்கிருக்கு. இப்போ இவ்வளோ வந்துச்சு, அங்கே நட்டுக்குச்சு. இன்னும் சண்டை போட்டுக்கிருக்காங்க அங்கே தூரத்தில்ங்க. இவங்க எல்லாம் இங்கே வயக்காடு போகிறாங்க. உள்ள வருவேன்னு பார்த்தா அங்கே நின்றுக்கிட்டான். இந்த ஆளு ஓடுது. சரி எங்கிட்ட கத்திக்க வரையோ. வாங்க, வயக்காட்டில் எங்கேயும் வேப்ப மரம் வெட்டி போட்டிருக்காங்கன்றாங்க. அந்த வயக்காட்டில் அந்த மொட்டை கிணறு பக்கத்தில் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். அந்த வேப்பங்களை திங்கிறான்னு பார்ப்போம். திங்கலாட்டி பற்றிக்கு வந்துடுவோம், அவ்வளோதான். ஏன்னா அங்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க வேணாம். வேப்பங்களுக்காக தான் போகிறோம். நீ வந்துட்டியா? இன்னும் வராமல் தெரியா? வா, கூட்டத்தை உனக்கா நின்றுக்கிருக்கே. இவங்க ஓடிக்கிருக்காங்க. நீ சண்டை போகிறது எப்போ நேரம்? வாடா, அங்கே நின்று வேடி கேட்குறேன் பாரு. ஒன்று சேருங்க, வயக்காடு போவோம். இல்லை ஒன்று சேர்த்துட்டு வயக்காடு தாண்டி போய் நீ ரொம்ப நாள் ஆச்சுல என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கே இந்த பச்சை இருக்கா, இது கறி போச்சான்னு தெரில. இவங்க எவனும் வயக்காடுக்கு வர மாதிரி தெரிலங்க. அங்கிட்டே நிற்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. வளர்ந்த எப்பயும் மேய்ஞ்சு தான் போகிறாங்க. அங்கிட்ட இருக்கானுச்சு, அதை மறந்துட்டாங்க. இழுத்து போய் கொஞ்சம் வேப்பங்களை திங்க விடுன்னு பார்க்குறேன். வந்தால் கொஞ்சம் தின்னலாம், வரலாட்டி சரி விடுவாங்க. அம்மா எங்கிட்டு போனலாம், அவங்க எடுக்கிற முடிவு தான். துத்தியை கடிச்சிக்கிருக்காங்க. பார்ப்போம் எங்கிட்டு போகிறான்னு பார்ப்போம். இவங்க எடுக்கிற முடிவு தான். அன்றைக்கி டிசைனாக முடிவு எடுப்பாங்க இவங்க. அம்னியாத்தா பார்த்தா ஊடியத்தா, நம்ம போய் வேப்பங்குளம் அடிப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. ஊடியா, வேப்பங்குளம் அடிப்போம். வயக்காடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சுற்றி போப்போமா? ஏன் அம்னியாத்தா போம்மா? ஏன் வேப்பங்குளத்தில் இந்த மலைக்கெல்லாம் நல்லது. கொஞ்சம் புழுப்பூச்சி நல்லதுக்கு எதிர்ப்பு கிடைக்கும். வாங்க போவோம். வாங்க, ஸ்கைஃபாலு அப்புறம் 2-3 பேர் இருந்தாங்க, விட்டுட்டு வந்துட்டேன். வாங்க, அவங்க வரமாட்டாங்க, நம்ம போவோம். அவங்க வந்தாலும் சரி வரலாட்டும் சரி. 2 போகிறா அவர். அன்னைக்கு போய் இப்படித்தான் அவர் 5 பேரை காணம் தேடிக்கிட்டே இருந்த மாதிரி நண்டு அந்த சோக்குக்கு அந்த மரத்துக்கு போகிறா. அதே ரொம்ப நாள் ஆச்சுல நண்டு இங்கே வந்து அப்படியே எப்படான்னு இருக்காங்க. வாங்கடா. குட்டியம்மா கூட வந்துட்டு அப்போ ஸ்கைஃபால் மட்டும் நின்றுக்குச்சு. சரி இன்னைக்கு ஸ்கைஃபாலு கம்மாயை சுத்த போகிறா. வா முடியா ஸ்கைஃபாலே. அப்போ வரமாட்டாங்க, மாட்டினா பையன் உள்ள. இன்னைக்கு கம்மாயை சுத்த போகிறா. அவள் கூட யார் சோடிக்கிறாங்க, மகையர் காணம் தெரில. வருவாங்க. எங்கிட்ட கத்தினா சத்தம் போட்டால் கூப்பிடல. வேப்பங்குளம் இருக்குன்றாங்க. போய் பார்ப்போம். மற்றாடு எதுவுமே தின்னலையா? நம்ம பசங்க என் தின்னணும். தின்னாடி பற்றி வந்துடுவோம். வாருங்க, வெறும் ஆவாரம் பூ தான். அப்படியே வாடி போச்சு. பக்கத்து நெல்லுக்காடு இருந்தாலும் அப்படியே வாடுது, தண்ணி இல்லாதனால. அப்படியே வாருங்க, வெறும் ஆவாரம் பூ தான் இந்த ஏரியா பக்கம்.
என்னமோ விதைச்ச மாதிரியே விவசாயம் பண்ணுற மாதிரியே வளர்ந்துருக்கு அவருக்கு. வர்றா பலூனு ஸ்கை பலூன் பிள்ளை ஸ்கை பிள்ளை 4 பேர் வருது. இந்த இங்கே இருந்து வேப்ப மரம் நம்ம எப்பயும் மதியம் ரெஸ்ட் எடுப்போம்ல, அந்த வேப்ப மரம் தான் வெட்டிட்டாங்க. நம்ம எப்பயும் வெயில் காலத்தில் ஒரு வேப்ப மரம் மொட்டை கணத்துக்கு ரெஸ்ட் எடுப்போம்ல, அந்த மரம் 2 மரத்தை வெட்டிட்டாங்க போல். சரி வாங்க கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த இருக்காங்க, இந்த மரத்தை விட்டாங்க. ஏற்கனவே அவர் ஆடுங்க மேய்து அதெல்லாம் இருக்குது. இந்த வயக்காடு ரொம்ப மோசங்க, ஒன்றும் இல்லை, தீ பிடிக்குது இந்த ஏரியா. அதுக்கு நம்ம கம்மா பரவாயில்லைங்க, கிட்டாவது கொஞ்சம் பச்சை இருக்குது. வேப்பங்களை மரம் வெட்டி ரொம்ப நாளாக இருக்கும் போல். கொலையெல்லாம் வாடி போச்சுங்க. இந்த கொலையை திங்க மாட்டேன், இவங்க ஆடே தின்னலை, நம்ம திங்கிறாலும் தெரில. எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க, இவங்க வரமாட்டாங்க. வேப்பங்குளம் ரொம்ப வாடி போச்சு, திம்பாங்களான்னு பார்ப்போம். இருந்தாலும் பசிக்கு தான் வேறு வழி. கொஞ்சமாவது இருக்கே பச்சை, பார்க்கவே ரொம்ப இலை உதவி போயிடுச்சு. சரி பார்ப்போம். இங்கிட்ட இருந்த மரமும் வெட்டிட்டாங்க போல். இது கொஞ்சம் பசப்பாக இருக்குங்க, இதை திங்க விடலாம். திங்கிறான்னு பார்ப்போமா? இது கொஞ்சம் பசப்பாகத்தே இருக்குது. வராங்க, இப்போ தான் வரேன். வா இங்கிட்டு வா. அந்த வேப்பங்குளையை கடிச்சிட்டு திரும்ப வாங்க. நண்டே அவள் ஒருத்தி கடிக்கிற நண்டு பரவாயில்ல. வா குட்டியம்மா, என்னன்னு யோசிக்கிற? கிட்டு வாங்கடா, போய் பாருங்கடா, அவங்க என்ன தின்றாங்க பாருங்கடா. ஓடுடா, நட்டு சொல்லி நீலாம் வேப்பங்குளை தேர்வு வீடு வீடாக போவேன். இப்போ அதுக்கு வரேன், இவன் எங்கிட்டு போகிறத்தியா? நான் உங்களுக்கு ரொம்ப கராக்கி தான். வேணாம்மா சாசா, வேணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்னியா கடை ஒன்றா வர்றதை தேடுங்க. இவங்கெல்லாம் தின்றாங்க. ஆளுக்கு ஒரு ஒத்தவா கிடச்சாலே போதும். நண்டு ஓடியா போய் பச்சை கொலை இந்தா அட பச்சை கொலை வந்துடும் ஓடியா இந்தா இப்படி காட்டினா தான் வருவாங்க. வாங்கடா, என்னடா உங்களுக்கு வெத்தலை வாக்க வச்சு அழைக்கணுமா? என்னங்கடா தின்னு நண்டே. நல்லா பச்சை கொலை, நல்ல ஈரமாக இருக்குது. நேற்று மாதிரி மலைக்கு பாரு நண்டு இதை கடிப்புமா அதை கடிப்புமான்னு பார்க்குற. இதை கடித்தாலும் இல்லை ஒன்று தான். குட்டியம்மா நீமா ரொம்ப மெட்டு பண்ணுறாங்க நம்ம பசங்க. ஒரு காலத்தில் வேப்பங்கொலை கிடைக்காம கிடந்தோம், இப்போலாம் தும்பாயெல்லாம் பழைய கொலையை ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்றாங்க. இப்போதைக்கு எனத்தும் 2 கடித்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கடிக்காது வேணாண்டுது. பரவாயில்லடா, ஒன்றும் பாராட்டல. எனத்துவா கடிக்கிறியா நம்ம கிரேசி மகன். வா உமிச்சே, இங்கே விட அந்த அங்கிட்டு நல்லா எடுத்து போட்டிருக்கேன் பாரு. அங்கிட்டு கிடக்கு மொட்டை கண்ணரை பாருங்க, அப்படியே எப்படி ஆகிப்போச்சு வருங்க. இருக்க விழுந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து நிற்கணுங்க, ரொம்ப மோசம். திரிசா நீ எல்லாம் பார்த்து நில்லு. கல் கட்டெல்லாம் பழைய கட்டடம் ஆகிப்போச்சு. அப்படியே எடுத்துவோ. ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல, ஜேசிபி அழகாக பிடிங்க எடுத்துக்காங்க. கட்டடம்லாம் தொட்டால் டமாக்குன்னு விழுந்தவும். இப்படி கடிங்கடாட்டா சிக்கிறத கடிங்க. ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை கடிக்க ஆரம்பிச்சாங்க. வேறு வழியே கிடையாது. கோரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, தீ பிடிக்குது. கம்மாயை விட மோசமாகிக்கிச்சு. இந்த அது 2 கூட்டம் பச்சையாக இருக்குன்னா அதுங்கிட்ட நெல் ஓட்டுறதுக்கு அதுக்கு அப்படியே வடிஞ்சு வரதெல்லாம் வருது. இந்த அந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க போல, ஆனால் அதுக்கு பட்டு போச்சு. அதான் பசப்பு. இங்கிட்ட எதுவும் பசப்பு இல்லை. இந்த இருக்க வருங்க அந்த வேப்ப மரம். இதில் எப்படியே வயசு எண்ணுவாங்க எப்படின்னு தெரில. இதில் எண்ணுவாங்களா இல்லை இந்த அதுலேயே எப்படி எண்ணுவாங்க நினைக்கிறேன். நல்லா பெரிய மரம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷங்கிட்ட இருக்க மரம். சரியான மரம் இருந்தாலும் போட்டு தள்ளிட்டாங்க. என்ன ஒன்றத்தில் இருக்கிற வேப்ப மரமாக காலி ஆகுது. இந்த ஏரியாவில் இருக்க வருஷம் ஒவ்வொரு வேப்ப மரமாக காலி ஆகுதுங்க. இன்னும் அவ்வளோதான் இருக்கிற வேப்ப மரம் தான் குறைஞ்சவும். விட்டு மரம் வெட்டினா சீக்கிரம் மழை பெய்யாது, அது கன்ஃபார்ம் முடி. பாருங்க வயக்காடு எப்படி பசப்பாரிச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு. நம்ம கம்மா பரவாயில்லைங்க, இங்கிட்டு பசப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல, வயக்காடு இந்த விட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. வீட்டில் மேட்ச் எப்பயும் இருக்குது இந்த டயத்தில். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வந்தாங்க 2 சும்மா ஆசை கடித்தாங்க, நிழல் நின்றுச்சு. இன்னும் கடிக்கிறது. சரி வாங்க அப்படியே திருப்பிடுவோம். வெயிலுக்கு இன்றைக்கி ரொம்ப அப்படியே இப்போ எனக்கு தெரிஞ்சு கிறங்குறாங்க. வாங்கடா போங்கடா, வழக்கம் போல் கம்மாய்க்க போங்கடா. எந்திரி சாசா வா. கருத்தவனாம் நடக்க எல்லாம் வரும். வந்த வழியிலே போய் எங்கிட்ட வந்தது கடிக்க மாட்டேங்கன்னு நான் நினச்சேன். என்னத்தவா கடிச்சாங்க, ஒரு 1/2 மணி நேரம் மேய்ஞ்சாங்க எங்கிட்ட ஓடாமல். நம்ம வந்த வழியிலே துத்தி கடிச்சிக்கிட்டு திரும்புவோம். வெயில் நீ கொளுத்துதிரே. முடியா கம்மாக்குள்ளே வந்து அவங்க புத்தியை காட்டுறது, திருப்பி மரத்துக்கு போகிறது. மேய்கிட்ட 2 துத்தி கடிங்க, நிழலுங்க. நிழலுக்குள்ளே ஒரு அந்த முள்ளுக்குள்ளேயே போட்டு வந்து அங்கிட்டு இருக்குது. என்ன ரெட்டச்சலி தூங்கிட்டே நடக்கிறா, முடியல. நேற்று நடந்ததுக்கு அதுக்கும் இன்றைக்கி அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. நெல் நிழல் நீலாம் நிழல் 2 மேய். உன்னை யார் இப்படி வெயில் தீம்பு நிற்க சொல்கிறேன். பையாப்பிள்ளையே நடக்கிறா. வாசு கைப்பாலே ஏதோ ஒரு நிழலில் போய் நில்லு. ரொம்ப கிறங்கிட்டேன் நிற்க. நேற்று குளிர் நடுங்கினாங்க, நீங்கள் மொத்தமாக அப்படியே வெயில் கிறங்குறீங்களாடா. நேற்று இதே டயத்தில் நம்ம அந்த மரத்துக்குள்ள குச்சியை பிடிச்சி நிற்கிறேன். எனக்கு நடுக்கம் கொடுத்தது. கிட்டுக்கிட்டு நடிக்கிட்டே இருக்கேன் கொடையை பிடிச்சி நின்றாலும். ஆனால் இன்றைக்கி என்னன்னா வெயில் போடுது. நேற்று ஒரு நாள் நினச்சேன் அந்த மழை அந்த புயல் கரையை கிடக்கலாம் அப்படி இருந்துச்சு. இன்னும் வெயில் இந்த மாதம் ஜனவரி 30 வரைக்கும் மழையை காட்டலைங்க மேப்பில். போச்சு, தை மாதமும் சொல்லி முடிச்சு. இப்போ பிப்ரவரியிலாவது எங்கிட்ட மழைகளாக வருமானு தெரில. உனக்கு மட்டும் எப்படி தண்ணி பழம் கிடச்சி? பரவாயில்ல, எங்கிட்ட கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஊமச்சி. செம்பரி ஆடு இங்கே எடுத்தால் நம்மளை நோக்கி வருகிறது. எனக்கு தெரிஞ்சு கலந்தாலும் பிரிஞ்சிருவாங்க நினைக்கிறேன். இப்போ தான் அந்த செம்பரி ஆடுகள் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. எவ்வளோ மெலிஞ்சு கிடஞ்சி காண வந்து உசுறு பிடிச்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நண்டே நேற்று இதே இடத்துல நனைஞ்சிக்கிருந்தான். சாமல் இங்கேனே ரெஸ்ட்டாக போடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது. எல்லோரும் எங்கிட்டா இருக்கேன். ஊர் திருப்பி பருத்தி ஆடு போயிட்டீங்களா? திருந்த மாட்டாங்க. வரி குதிரை நல்லா தூங்குறத டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. வரிக்கு ஒரு கண்ணை மூடி இருக்கா. இவங்க எல்லாம் திருப்பி வளர்க்க போகிறாங்க. வாங்கடா தண்ணி குடிக்க போவோம். கரடியே கிளம்புமா. கருப்பு
நீ ஏன்டா தேவையில்லாமல் சண்டை போடுற? அந்த கடை சின்ன கடை தான் இருந்தாலும் கொம்பு ஒடிச்சுவோம். சண்டை நல்லா போடுறடா. இங்கே ஒரு கடை அந்த அங்கிட்டு இருக்குங்க, அதுவும் சின்ன கடை தான், 2 பல்லு போகிற ஸ்டேஜ். இவன் நல்லா வீம்பு கட்டிட்டாங்க தான். என்கிட்ட பரவாயில்ல, கொம்பு யாருக்கும் உடையலை. போதும் முடியாது எக்க போடுது. அப்புறம் நீ எக்க போகிறத பார்த்து எல்லோரும் வரிசையாக இருப்பாங்க. வாங்க தண்ணியாக குடிப்போம். தூக்கத்தில் சொக்குறாங்க ஒவ்வொருத்தனும். பல்ல எங்கே இருக்குது, எங்கிட்டு போகிறான் இவர்? கரடி எங்கே கூட்டு போகிறான்? ஏட்டிக்கு முடியாது தான் கூட்டு போவான். பாபி வயசாகிடுச்சா? ஓட முடியா? கிளவியெல்லாம் ஓடிக்கிட்டு குமரி நீங்களாம் ஓட வேண்டியதானே? ஓடு சுப்புத்தாயே ஒரு அவர் இங்கே ஒரு போத எப்போ போத வர வழியை விடுப்பா, வழியை விடு. வந்த மரம்லாம் விட்டா பறந்துருவான் 4 கால பஸ்ஸில். பொறுமையாக போ, தண்ணி எங்கிட்ட காலியாகாது. போய் தண்ணியாக குடிச்சு படுத்துறாங்க. வெயிலுக்கு அதுக்கு அப்படியே திருப்பி அப்புறம் சூடு பிடிச்சிக்கிறேன் ஆடுகளுக்கு. முடியா ஓடு. திரிசா, ரோசியா, பூச்சி எல்லாம் சென்னை குட்டியாக ஓடாதீங்க, பொறுமையாக போங்க. புளிய மரம் அவங்கெல்லாம் குமரியை பொறுமையாக ஓடு, ஏன்னா நடக்க மாட்டேன். பாடா எங்கள்கிட்ட தண்ணி உழப்பாமல் வச்சுருக்காங்க, புண்ணியம் வாங்க. ஆனால் நாளைக்கு உழைப்பிடுவாங்க, மாட்டுப்பொங்கலுக்கு உழைப்பை எடுத்துருவாங்க. நாளைக்கு தான் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு தெரில. இன்றைக்கி எங்கிட்ட பரவாயில்ல உழப்பாமட்டாங்க. நல்லா குடிச்சுங்கடா சாமிங்களா. நல்லா வெயிலுக்கு ஏற்ற நல்லா குளிர்ப்பா தண்ணி. இதை வச்சு தான் ஓட்டணும். இன்னும் ஒரு எனக்கு 4 நாள் இருக்குமா? இந்த படுத்துட்டா குட்டியம்மா எங்கன்னா தண்ணியை குடிக்குமா அப்படியே படுத்துறது. எந்திரிடே இவ்வளோ குடிச்சா அப்புறம் மொத்தமாக அப்புறம் கழிஞ்சு எந்திரி. ஏய் எங்கிட்டா விட்ட? அவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்கடா, உள்ளே மெஞ்சிருக்கேன்டா. நீ எங்கிட்ட விட்டு கத்தி இருக்க? வாடா, அவங்க போயிட்டாங்க. போச்சு போ, விட்டுட்டு போயிட்டாங்கடி. என்னையா எங்கிட்ட போயிட்டாங்க ஒரு கத்தி. இங்கிட்டா போனீங்க, எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கனேன்றாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் வாடா ஒன்றும் இல்லைடா. எங்கிட்ட விட்டுட்டு போயிடாரா வாத்தியாரா, நீ களவாட்டு காணாமல் போயிடாதாண்ட வயது பிரியாமல் போயில. நாளைக்கு மாட்டு போங்க. பசங்களுக்கு எவனும் குளிப்பாட்ட முடியாது. 2வது பொட்டு வைக்க எப்படின்னு தெரில. போட பொட்டு வைக்கல வச்சேன் நினைக்கிறேன். பெயிண்ட் அடித்தோம். இந்த வட்டம் பெயிண்ட் அடிப்பேனான்னு தெரில. பாப்போம், எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பிடிக்காத லைக் தெரிவிடுங்க. இதே நெக்ஸ்ட் அடுத்த அடுபடி உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம். வாடா எங்கேயும் போக மாட்டாயரா. வாடா வந்த தெரிஞ்சு உள்ளே தான் மெயில் வாங்கி சரி பாப்பமா. வாடா கிரேசி மகனே முடியா.